ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. லக்ஷ்மி ஃபைனான்ஸ் ஐபிஓ ரெக்கார்ட் பண்ண டைம்லேயே ஆதித்யா இன்ஃபோடெக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் அந்த ஐபிஓ வீடியோ பார்த்தீங்கன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதனால் மறுபடியும் நான் ஆதித்யா இன்ஃபோடெக்கை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த சவுண்டு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபோன் ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி, அதனால தான் சவுண்டு ப்ராப்ளம். ஓகேங்க. ஸோ ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓவும் லக்ஷ்மி ஃபைனான்ஸும் ஜூலை 29 தான் ஓப்பன் ஆக போகிறாங்க. ஸோ மார்க்கெட் லீடராக இருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது இந்த ஆதித்யா இன்ஃபோடெக்கு. இந்த ஐபிஓவை நாம் கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஐபிஓ அனாலிசிஸையும் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த கம்பெனி இந்தியாவோட லீடிங் சிசிடிவி சர்வைலன்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. ஸோ மோனோபோலி கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். சிபி ப்ளஸ் அப்படின்ற பிராண்டு நேமில் இருக்காங்க. சர்வைலன்ஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்ருக்காங்க. வீடியோ செக்யூரிட்டி அண்ட் சர்வைலன்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இவர்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஹோம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மார்ட் வைஃபை கேமரா, 4G எனேபிள்டு கேமரா, டேஷ் கேமராஸும், சர்வைலன்ஸ் சிஸ்டமில் பார்த்தோன்னா அட்வான்ஸ்டு நெட்வொர்க் கேமரா, லாங் ரேஞ்ச் கேமரா, இது மாதிரியும் ஏஐ பவர்டு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பீப்புள் கவுண்டிங், ஹீட் மேப்பிங், ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன், இது மாதிரி எல்லா கேமராஸுமே இவர்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் 20% மேலே மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்க கம்பெனி. ஸோ மோனோபோலி அப்படின்னே எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 டிக்ஸான் டெக்னாலஜி கூட ஜாயின் வெஞ்சரும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி 500க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா சைடு பார்த்தோம் அப்படின்னா சென்னையிலையும் பெங்களூர்லேயும் இருக்காங்க. அண்ட் மெயின் சிட்டிஸில் எல்லாமே டெல்லி, கொல்கத்தா, குஜராத், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, இது மாதிரி மெயின் சிட்டிஸில், மகாராஷ்டிரா, இது மாதிரி மெயின் சிட்டிஸில் எல்லாமே இவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது இவர்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்க. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் 412 கோடி கடன் வச்சுருக்காங்க. பட் ஓகே தான், ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் 7.06 இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் 32 ரூபா. டெப்ட் டு ஈக்விட்டி 0.41. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 34.53%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 33.27%. PE மல்டிபிள் 21 இருக்குது. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்டட் பேர்ஸ்னு பார்த்தோம்னா எந்த ஒரு லிஸ்டட் பேர்ஸுமே இல்லை. ஸோ அதனாலேயே இவர்களுடைய வேல்யூஷன் நம்ம எப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது. பட் 21 PE மல்டிபிள் அப்படிங்கிறது ஓகேவாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இவங்க பார்த்திங்கன்னா டிவிடெண்ட்டும் லாஸ்ட் 3 இயர்ஸாக டிவிடெண்ட்டும் பே பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இனி ஃப்யூச்சர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 29 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது ஜூலை 31. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 675 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 22 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 1300 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 500 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 800 கோடி. எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஷேருக்கு 60 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. பட் ரீட்டைல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 10% தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஆகஸ்ட் 1 அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது. அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுறது ஆகஸ்ட் 4. லிஸ்ட் ஆக போகிறது ஆகஸ்ட் 5. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,850 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 28 ஜூலை அப்போ 225 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 33% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்க் இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 92.58%, ஆஃப்டர் ஐபிஓ 76.7%. ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபண்டமெண்டல் எல்லாமே சூப்பர் தான். பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சிபி ப்ளஸ் அப்படின்ற பிராண்ட் நேமில் வீடியோ செக்யூரிட்டி அண்ட் சர்வைலன்ஸ் ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க அண்ட் சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்காங்க. லிஸ்டடு காம்படிட்டர்ஸ் யாருமே கிடையாது. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் ஐபிஓ 22.52 வருது. ஸோ ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஐபிஓ ஓகே தான். பட் எவ்வளோ டைமும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ட்ராக் பண்ணுறது ரொம்பவே அவசியம். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. டிக்ஸான் டெக்னாலஜி கூட ஜாயின் வெஞ்சர் வச்சுருக்காங்க. மார்க்கெட் லீடராகவும் இருக்காங்க. 20% மார்க்கெட் ஷேரையும் வச்சுருக்காங்க. கிரே மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்குது.
ஸோ அதனால நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். maheshwariprakash15@gmail.com மெயில் பண்ணுங்கள். ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அண்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.